நமக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் தேவன் என்ன பண்ணார், அவர் பார்வையில் உங்களை என்னையும் வேல்யூ உள்ளவர்களாக எடுத்துக்கொண்டார். வேல்யூ இல்லாத என்ன ஒருத்தர் எடுத்து வேல்யூ உள்ள மகனாக என்ன மாத்திருக்கிறார்னா, கடைசி வரைக்கும் அவருக்கு வேல்யூ உள்ளவனா நடந்துக்கணும். கொஞ்சம் செஞ்சா போதும். பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு வைரம் ஒரு கல் வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம தங்குறதுக்கு புதிய எருசலேம் அது எப்படி கட்டுறாரு தெரியுமா ஆண்டவர்? அவர் எனக்கு உட்கார்ந்துக்கிட்டு அங்கே நல்ல தங்கமான வீதி, நல்ல விலையேற பெற்ற கல்லை வச்சு காம்பவுண்டு கேட்டு எல்லாம் போட்டு என்ன வாப்பான்னு என்ன மனவாட்டியா வந்து கடைசியில் கூட்டிட்டு போய் அவர் வாழ்றதுக்காக அவர் அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது, அவருக்காக நான் இங்க வேலை பண்றதெல்லாம் போய் குப்பை தூசி நஷ்டம் அழுக்கு மரம் வைக்கோல் புல்லு இதெல்லாம் கொண்டு வந்து நான் ஆண்டவருக்கு கட்டினா இது வந்து எந்த விதத்துல நியாயம்? அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் வேல்யூ கொடுக்கிறாருன்னா நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். வாழ்க்கையில ஊழியம் நிக்காது, உறவு தான் நிற்கும். நான் அவருக்காக எவ்வளவு டெடிகேட்டடா ரகசியமா தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தங்கிறதா முதல்ல வந்து நிற்கும். அவர்களை அவர் அணைத்துக் கொள்வார், வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியாது மாதிரி அங்க பார்த்தோம், நிலையானவைகளை கட்டணும், நிலைத்திருக்கிறவர்களை கட்டணும்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்கு செய்யற ஊழியமும் நல்ல விலையேற பெற்றதா நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். அதே சமயத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ரெண்டும் சைமல்டேனியஸா போனுச்சுன்னா அவர் வரும்போது ஒன்று அவருக்கு நம்மளை தெரியும், ரெண்டாவது நமக்கான அந்த நாம் செய்த ஊழியத்திற்கான பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா அதுக்காக சில பரிகாரங்கள் நான் செய்யணும்னு சொன்னாங்க. இந்த பிள்ளையை விழுங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அவன் என்னை விழுங்கும்படியான ஒரு எனக்கு வந்து சில வியாதிகளும் அப்படிதான். அதெல்லாம் வந்து வந்தவங்க பொழைக்கவே மாட்டாங்க. அதுல இருந்து ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் எதை காமிச்சாரு? சாட்சியா சொல்றேன். அப்ப என்னுடைய முடிவு அவன் கையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து என்னையும் உங்களையும் இன்னைக்கு மீட்டு இருக்கிறார் ரட்சிப்பின் மூலமாக. எதுக்குன்னா இன்னைக்கு அவனுடைய முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் இல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க நம்பணும். யாருடைய பிள்ளைகள் நீங்க விசுவாசிக்கணும். அந்த வித்து ஆவியானவராலே இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. என்னைக்கு இயேசுவை ஆண்டவர்னு சொல்றீங்களோ தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள வந்திருக்கு. அதன்படி நடங்க, பாவம் செய்யாதிருங்க. நீ உங்களை கொண்டுதான் அவனை சங்காரம் பண்ணணும். இந்த பூமியில வானமண்டலத்தில் சங்காரம் செய்யப்பட்ட பிசாசை சங்காரம் செய்ய தேவன் உங்களையும் என்னை தான் நம்பி இருக்கிறாரு. நம்ம போய் நம்ம வாழ்க்கையை அவன் விழுங்க விட்டோம்னா அவனை எப்படி நாம விழுங்க முடியும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். போன வாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நான் போதித்தேன். இன்னைக்கு 25லேருந்து மறுபடியும் தொடங்குகிறேன். போன வாரம் நம்ம பார்த்த அந்த பகுதியில் 5 முறை நிலைத்திருப்பதை பற்றிய வார்த்தையை நான் சொன்னேன் இல்லையா? அந்த பகுதியில் 5 முறை நிலைத்திருங்கள் என்று சொல்லி வருகிறது. அன்னைக்கே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்னத்த சபையில முதல் நூற்றாண்டுல அது தாக்குனுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் சரீரத்தை குறித்த சத்தியம். இயேசு மாம்ச சரீரத்தில் வரல அப்படிங்கிறது போல. ஆனா நான் பல வேத வசனங்கள் உங்களுக்கு காண்பிச்சேன். இயேசு மாம்சத்தில் வரலன்னா இன்னைக்கு நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஸோ இயேசுவுக்கு ஒரு மாம்சம் இருந்தது. அவரே சொல்லியிருக்கிறார், இதோ தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். இந்த இடத்துல நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? தேவ சித்தம் அப்படின்னு வந்தா அங்க சரீரம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக நீங்கள் நானும் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சரீரத்தின் வழியாக தான் பிசாசு என்ன பண்ணுகிறான், நமக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வர அவன் போராடுகிறான். ஆகவே பிதாவின் சித்தத்தை செய்ய
இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் நானும் இந்த சரீரத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு என்று பாதுகாத்து கொள்ள தவறினால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். அதுதான் கடைசி காலத்தில் வரப்போகிற அந்த பிசாசின் வஞ்சகத்தின் ஆவின்னு அங்கே எழுதுகிறேன். சரியா? அதுதான் நம்ம ரொம்ப விளக்கமாய் பார்த்தோம். இந்த வாரத்தின் பகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாசித்ததில் இங்கே ஒரு 3 முறை வருகிறது நிலைத்திருப்பதை பற்றி. இதே வார்த்தை நிலைத்திருங்கள்னு சொல்லி. அப்போது 2ஆம் அதிகாரத்தில் மட்டும் 8 முறை நிலைத்திருப்பதை பற்றி அவர் எழுதுகிறார். ஏன் அவர் நிலைத்திருங்க கர்த்தரில், தேவனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டு நம்ம பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் சொல்றாரு நிலைத்திருப்பதை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வசனத்தை கேட்டு ஆண்டவரில் நிலைச்சிருக்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றி இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் பேச விரும்புகிறேன். ஒரு சில யோவான் சுவிசேஷத்திலிருந்து. ஏன்னா இங்க என்ன சொல்றாரு, இயேசு சொன்னதை தான் அவர் சொல்றாரு. ஆதி முதல் நீங்கள் கேட்டது நிலைச்சிருக்கணும்னு அந்த சபையை பார்த்து சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதி முதல் என்னன்னா, இயேசு பூமியில் இருந்தப்ப எதை போதித்து கொண்டிருந்தாரோ, இயேசு பூமியில் இருக்கும்போது எதை பற்றி அதிகமாய் தன்னிடத்தில் இருந்த சீசர்களுக்கும் தன்னோட இருந்த மக்களுக்கும், ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த சர்ச்சில் அவங்க இருக்கலாம். யோவான் இந்த கடிதத்தை எழுதும் போது இயேசுவோட இருந்த விசுவாசிகள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட சில விசுவாசிகள் இந்த சபையில் இருந்திருக்கலாம், யோவானோடு சேர்ந்தவர்கள் இருந்திருக்கலாம்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அவர் சொல்றார், ஆதி முதல் நீங்கள் கேட்டது நீங்க ஞாபகம் வச்சுங்க, நான் மட்டும் கேட்கல நீங்களும் எங்கூட இருந்தீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த லெட்டர் எழுதுறாரு இல்லையா? அப்ப நம்ம பார்க்கணும். யோவான் 6ஆம் அதிகாரம், நான் வேகமாய் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அதாவது இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது. அதான் பிதாவின் சித்தம். அடுத்து 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசு எதை வலியுறுத்துறார்? என்னோட இருங்க, என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்றதுடைய அற்புதமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய ஜீவன். அது ஒண்ணுதான் அது ஒண்ணுதான் கான்சன்ட்ரேட் பண்றாரு. அதே தான் திருப்பி யோவான் சபைக்கு எழுதுறாரு. நீங்க என்ன காரியங்கள் செஞ்சாலும் உங்களுடைய சென்டர், அந்த பாயிண்ட், அந்த ஹப் என்னவா இருக்கணும்? இந்த ஆக்சிஸ் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனா இருக்கணும் அப்படின்னு எழுதுகிறார். இது ஏதோ ஆதி திருச்சபைக்கு மட்டும் இல்லை, இயேசு வர்ற வரைக்கும் திருச்சபையில் ஆசீர்வாதங்கள், விசுவாசம், பல காரியங்கள் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், எல்லாமே நல்லது. முதல் ஞாபகம் நித்திய ஜீவன். ஆமென். அதை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால தான் இதெல்லாம் நாம் செய்கிறோம் என்கிற மறந்து விடக்கூடாது. சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம், யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியை நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். இயேசு வர்றதை பற்றி சொல்றாரு. நான் வருவேன், நீங்க என்னை பார்ப்பீங்க, நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் எப்படி நித்திய ஜீவனை உடையவராக இருக்கிறேனோ அப்படி உங்களுக்கும் அதை கொடுப்பேன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். அப்ப நித்திய ஜீவனுடைய கடைசி பார்ட் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் பற்றி நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். நித்திய ஜீவன்கிறது தேவனோட என்னென்னைக்கும் இருக்க போகிறோம், தேவன் நம்ம அங்கே வச்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே சொல்கிறாரு நித்திய ஜீவனில் கடைசியாக எப்படி இருக்குன்னா, நான் என் பிதாவிலும், இயேசு பிதாவில் இருப்பார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இணைப்பு. தேவன், இயேசு, தேவனாகிய இயேசு, தேவனாகிய பிதா, நம்ம எல்லாரும் ஒன்றாயிருப்போம் என்பதை அந்த நாளில் உங்களுக்கு தெரியும். நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சர்ச்சில் சொல்லிட்டே இருக்காங்கங்கிற பிள்ளைங்க ஒரு நாள் என்ன பார்ப்பாங்கன்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட இயேசு மட்டும்தான் போயிருக்கேன்னு சொல்றாரு, என்னை தவிர யாருமே பிதாவை பார்த்ததில்லைன்னு. ஆனால் இங்கே சொல்றாரு நித்திய ஜீவனுடைய அந்த பர்ஃபெக்டான ஒரு முற்றுப்புள்ளி எங்கே போய் நிற்க போகுதுன்னா, நாம் பிதாவிலும் இயேசுவிலும் கூட இணைந்திருப்போம். பாவியாகிய ஒரு மனுஷனை தேவன் கடைசியில் தன்னோட அட்டாச் பண்ண போறாரு, அதான் நித்திய ஜீவன். அப்போ அதை நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். அவரோட போய் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு அவருக்கு அப்படி ஒரு ஆசனை எனக்கு புரியலை. ஏன் தெரியுமா? மனுஷன் மேல் அவர் அவ்வளவு அன்பு கூர்ந்தார், எவ்வளவோ சிருஷ்டித்தார், ஆனால் மனுஷனை மட்டும் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குனார். சொல்லப்போனால் பிள்ளைகள், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே பிள்ளைங்களை நேசிக்கிறாங்க, தேவன் நம்மை பிள்ளைகளாக நேசிக்கிறார். நல்ல தகப்பனா என்ன அர்த்தம்? பிள்ளைகளை
தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்புகிறார் என்பதை வேதத்தின் பகுதி காண்பிக்குது. இது சுயநலம் அல்ல, இது புரிந்து கொள்ள முடியாத, இந்த மூளை அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத தேவ அன்பை இது வெளிப்படுத்துகிறது. இப்போ கிறிஸ்தவங்க இதை தான் ரொம்ப புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அன்பை பற்றி நிறைய நம்ம பார்க்குறோம் இந்த அதிகாரங்களில். தேவனுடைய அன்போட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? ஃபைனலாக நான் போய் பிதாவோடு இணைந்து விடுவது தான். தேவனுடைய அல்டிமேட் கோல் இயேசுவோடும் பிதாவோடும் நாம் என்றென்றைக்கும் இணைந்திருப்பதை தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆல் அதர் பிளஸ்ஸிங்ஸ், எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், ஒன்லி த சென்டர் கோர், சென்டர் ஆக்சிஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். அதை ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு அது உங்களுக்கு பிடிக்கல, அது உங்களுக்கு புரியலைன்னா கண்ணாடி முன்னாடி நீங்களே உங்களை கேட்டுக்கணும், உனக்கு என்ன வேணும், நீ ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லி. நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம், இங்கே தான் நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26-27. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார். மீனும் அப்பமும் போட்டார். மறுநாளும் அவங்க ஆண்டவரை தேடிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் என்னை போல ஏமாந்து போகல. ஐயோ என்னை நேசிக்கிறதுனால எல்லாரும் வந்துட்டாங்கப்பான்னு சொல்லி நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன், 2வது நாளும் அதே போல் அப்பமும் மீனும் போட்டிருப்பேன். அவர் சொன்னார், நீங்கள் என்ன நேசிக்கிறதுனாலையோ, இன்னும் சொல்லப்போனால் நான் அற்புதம் பண்ணினேனே அதனால கூட என்கிட்ட வரல, அப்பம் பூசித்தீங்க, நேத்தி சாப்பிட்டீங்க, நல்லா 5000 பேர் சாப்பிட்டீங்க, இன்னைக்கும் சாப்பாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சாப்பாட்டுக்காக வந்தது தப்பு இல்லை, ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, இந்த சாப்பாடு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் தான் கொடுத்தேன், நான் தான் அற்புதம் பண்ணி அப்பத்தை பெருக பண்ணி கொடுத்தேன். அது நாளைக்கே நீங்கள் பாத்ரூம் போனோன்னா அது முடிஞ்சு போயிடும், மறுபடியும் பசிக்குமா? பசிக்கும். அவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவன், அதாவது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காத ஒரு போஜனம் எங்கிட்ட இருக்கு, உங்களை கடைசி வரைக்கும் பத்திரமா பார்க்குற ஒரு சாப்பாடு வச்சுருக்கேன், அதை மனுஷகுமாரன் கிட்ட வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ எப்போதுமே இயேசு அதில் மேலே தான் கவனமாக இருந்தார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு ஒன்றும் ஆண்டவருக்கு பெரிய ஒரு கஷ்டமே இல்லை. அற்புதம் யாருக்கு வேணாலும் இயேசு இன்னைக்கு செய்வார். அது சொல்ற, ஆனால் அற்புதத்தை மட்டும் தேடி என்ன விட்டுறாதீங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் கொடுக்குற அந்த நித்திய ஜீவனுக்காக நீங்கள் கிரியை நடப்பீங்கள், அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வரார்? நிலைத்திருப்பதை பற்றி பேசுகிறார். ஆமென். இயேசு என்னில் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள். இந்த யோவான் அந்த இடத்துல 8 முறை நிலைத்திருப்பதை பற்றி எதுக்கு பேசுறாருன்னா, நம்ம அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்களும் கூட நிலைத்திருக்கிறவைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு காரியத்தை இன்னைக்கு இயேசுவுக்கு செஞ்சேன்னா அது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கணும். நான் செய்கிற பிரயாசம், நான் படுகிற பாடுகள், நான் கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் அது பிரயோஜனமாக இருக்கணும். இல்லாட்டி அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 18 வசனங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் கூடாது. அஸ்திபாரம் இயேசுதான். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது விளங்கப்படும், ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். சொல்றாரு, ஊழியன் வந்துட்டீங்கன்னா கூட அஸ்திபாரம் இயேசுதான். எந்த விதமான ஊழியங்கள் எந்த டினாமினேஷனாலும் இயேசுதான் அங்கே அஸ்திபாரம். ஆனால் சொல்ற அஸ்திபாரம் இயேசுவா கூட அது மேல் நீ கட்டுறது நிலையானதாக இருக்கணும். ஒரு நாள் வருகிறது, இயேசு வருவார், அந்த அக்னி நீ செஞ்சதெல்லாம் டெஸ்ட் பண்ணும். அப்போ நீ வெறும் மரம் புல் வைக்கோல், அதாவது வேல்யூ இல்லாத பொருள்களை, வேல்யூ இல்லாததை வச்சு நீ ஊழியம் கட்டிருந்தீன்னா அதெல்லாம் காணாமல் போயிடும். நான் சொல்கிறேன், தேவன் வேல்யூ உள்ளதுக்கு தான் மதிப்பு கொடுக்குறார். உங்களுக்கு எனக்கும் இந்த உலகத்தில் வேல்யூ இல்லாதவங்களாம் நம்ம இருந்தோம், நாம் மதிப்பற்றவர்களாக இருந்தோம், நமக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் தேவன் என்ன பண்ணார்?
அவர் பார்வையில் உங்களை என்னையும் வேல்யூ உள்ளவர்களாக எடுத்துக்கொண்டார். நான் சாட்சி சொல்ல முடியும், எனக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, ஆனால் கர்த்தர் என்ன வேல்யூ உள்ளவனா எடுத்துக்கிட்டாரு. அதை புரிஞ்சிங்க வந்துட்டேன்னா நான் அந்த வேல்யூ படி நடந்துக்கணும். வேல்யூ இல்லாத என்ன ஒருத்தர் எடுத்து வேல்யூ உள்ள பையனா மகனா என்னை மாற்றிருக்கிறார்னா கடைசி வரைக்கும் அவருக்கு வேல்யூ உள்ளவனா நடந்துக்கணும். ஹல்லேலூயா. நான் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் செஞ்சால் போதும். பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு சவரன் வாங்கினாலே ஆனால் 1 லேக் சொல்கிறாங்க. ஆனால் அதோட வேல்யூ கொஞ்சோண்டு தான், ஆனால் அதுக்கு வேல்யூ நிறையா. பெரிய வைக்க போரு எவ்வளோ ஆகிட போகுது, நிறைய மரம் எவ்வளோ ஆகிட போகுது. ஆனால் ஒரு சவரன் பொண்ணு வேல்யூ இல்லையா. அதுக்கு வீடு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை, 100 டப்பா போதும். அப்போ நிறையா வேணும், அப்படி நிறையா செய்யணும்னு செஞ்சு எல்லாத்தையும் நானே செய்யணும் நிறையா செஞ்சு அது வேல்யூ இல்லாத வெறும் மரம் புல் வைக்கோல போகிறத விட பொண்ணு வெள்ளி விலையேற பெற்ற கற்கள் அதெல்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறதில்ல. வைரம் மட்டும் கிடைக்குது நினைக்கிறேன், எல்லாமே கிடைக்குது, ரொம்ப காஸ்ட்லி இல்லையா. ஒரு வைரம் ஒரு கல் வாங்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அஸ்திபாரங்கள் இருக்குல்ல, அதுவே அந்த கற்களை வச்சு தான் ஆண்டவர் கட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு எனக்கு வீடு கட்டிகிட்டு இருக்காரு நம்ம தங்குறதுக்கு புதிய எருசலேம். அது எப்படி கட்டுறாரு தெரியுமா ஆண்டவர்? அந்த மாதிரி விலையேற பெற்ற கற்கள் தான். எதுக்கு? காம்பவுண்டுக்கே அந்த கல். வீதியெல்லாம் பொண்ணு, பைபிள் சொல்லு, வீதியெல்லாம் பொண்ணு இல்லையா. ஒவ்வொரு 12 வாசல்களிலும் முத்துக்கள். அப்படிதான் அவர் எனக்கு கட்டிட்டு இருக்காரு. அவர் எனக்கு உட்கார்ந்துக்கிட்டு அங்கே நல்ல தங்கமான வீதி, நல்ல விலையேற பெற்ற கல்லை வச்சு காம்பவுண்டு கேட்டு எல்லாம் போட்டு என்னை வாப்பான்னு என்னை மனவாட்டியா வந்து கடைசியில் கூட்டிட்டு போய் அவர் வாழ்றதுக்காக அவர் அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்காக நான் இங்கே வேலை பண்றதெல்லாம் போய் குப்பை தூசி நஷ்டம் அழுக்கு மரம் வைக்கோல் புல்லு இதெல்லாம் கொண்டு வந்து நான் ஆண்டவருக்கு கட்டினா இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தர் வேல்யூ கொடுக்குறாருன்னா நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் வாழ்க்கையில. அதனால தான் சொன்னாரு, தன்னுடைய வார்த்தையை சொன்னாரு, கண்டவன்ட்டையும் போய் என் வார்த்தையை சொல்லாத. அது என்னது? முத்துக்கள். முத்துக்களை கொண்டு போய் பண்ணி முன்னாடி போடாதன்னு சொன்னார். ஒரு சிலருக்கு சொல்ல வேணானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முத்துக்களை கொண்டு போய் நீ பண்ணி முன்னாடி போட்டினா அந்த பண்ணிக்கு அந்த வேல்யூ தெரியாது. அது என்ன பண்ணும்? உடனே வந்து பீறிடும். சுவிசேஷம் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றோம், அது கூட ஞானத்தோடு தான் சொல்றோம் இல்லையா. ஆவியானவருடைய உதவியோடு நம்ம சொல்ல வேண்டும், ஞானமாய் சொல்ல வேண்டும். எப்போதுமே வேதம் வேல்யூக்களை பத்தி பேசிட்டே இருக்கு. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை முத்துங்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதான், ஒருத்தன் வந்து ஒரு புதையல் உள்ள நிலத்தை போய் வாங்கினது பாருங்கிறாரு. ஒரு நிலத்தை ஒருத்தன் பார்க்குறான், அந்த நிலத்தில் புதையல் இருக்குன்னு யாரோ சொல்லிட்டாங்க, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறான், எல்லாரும் பார்த்தா அது நிலம் மாதிரி இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், தன்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை போய் வாங்குறான். ஏன்? அந்த நிலத்துக்குள்ளே என்ன இருக்குது? புதையல் இருக்குது. நிலம் வாங்குறத விட அதில் வேல்யூ ஜாஸ்தி. அப்படிதான் இயேசுவை நம்ம ஏற்றுக்கிறோம்னு வேதம் சொல்லுது. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் விலையேற பெற்றவர். நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை என்னையும் விலையேற பெற்றவர்களாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் நானும் அதே வேல்யூவை கொடுக்க தவறணும்னா நிலையற்ற காரியங்களில் விட்டுட்டு நிலையான காரியங்களில் நீங்கள் நானும் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் பரிதாபமே. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. அக்னியானது அதை ஒரு நாள் சோதிக்கும். நீங்கள் செஞ்சதை அன்னைக்கு கூட சொல்றாரு ஆண்டவர், நல்லவர் பாருங்க, அப்படியே உன் ஊழியமே ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட நீ ரட்சிக்கப்படுவாய்ங்கிறார். நீ தப்பிச்சு போனது போல போயிடலாம், நீ ஆண்டவோட போயிடுவ. அது ஒரு பெரிய ஆறுதல். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருக்கும் நாம் வேல்யூ கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். நான் உங்களுக்கு எழுதுறது மட்டுமல்ல, இன்னும் 2 காரியம் உங்களுக்கு அதுக்கு சாட்சி கொடுக்குது. ஒன்று, உங்களுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் ஒன்று வேத வசனம் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எழுதுறேன் லெட்ரு, அதுக்கு சாட்சி ஒன்று சத்திய வேத வசனம் இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு? அபிஷேகம் இருக்கு, ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். அப்போ நான் எதை உங்களுக்கு எழுதுகிறேனோ இந்த கடிதத்தில் அதுக்கு 2 சாட்சிகள் இருக்கிறது. ஒன்று சத்தியம், இன்னொன்று என்ன? அபிஷேகம். ஆகவே நான் சொல்றது பொய் கிடையாது, நீங்க அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். ஏன் இப்படி எழுதுறாரு? நீங்கள் நிலைத்திருங்கள், நான் எழுதுறதை நம்புங்க, நான் எழுதுறது வந்து பொய் இல்லை. இதுக்கு 2 சாட்சி இருக்கு. சத்தியம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் சத்தியத்தின்படி தான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் சொல்வது சத்தியம்தான் என்பதை நிரூபிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்போ நான் போதிக்கிறேன்னா
எனக்கு தெரியும் ஒரு போதகனா நிறைய பேருடைய பிரசங்கம் நான் கேட்குறேன், ஒரு சில குறிப்பிட்டவருடைய தான் கேட்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 வியூஸ்லாம் போயிருக்கும், சில இதில் 1 lakh வியூஸ்லாம் போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தவறு காணப்படும். அதை நான் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் இது சரியா இருக்கா இல்லைன்னு. எது எனக்கு இது சரிதான் சொல்லுது, எது எனக்கு இது தப்புன்னு சொல்லுது? அபிஷேகம், வார்த்தை. நான் எனக்கு வார்த்தை தெரியும், வசனம் தெரியும், எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணுறேன், இது சரி, இது இந்த இடத்துல இது தவறுது, இது வேண்டாம். சிலது நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிவிடுவேன், தேவையில்லாத விட்டுடுவேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள்னு சொல்லிட்டே வர்றாரு. ஒன்று நித்திய ஜீவன், ரெண்டாவது சொல்கிறாரு இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் வருகையில் அவருக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களா இருக்கும்படி அவர் நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம், கவனிக்கும்படி விரும்புகிறேன். அவர் வராரு, இயேசு வரும்போது நீங்க வெக்கப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறாரு. என்ன அர்த்தத்தில் இது சொல்றா தெரியுமா உங்களுக்கு? நான் வேறு விதமாக விளக்க விரும்புகிறேன். இயேசு இப்போ போயிருக்காரு, நம்மை இங்கே வச்சுட்டு அவர் போயிருக்கிறாரு. அங்கேருந்து ஒரு நாள் வரப்போறார், சரியா? இப்போ எப்படி நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, நித்திய விவாகத்துக்கு என்று நம்மை அவர் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறார். பவுல் எழுதுகிறார் ஒரு இடத்துல, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? அந்த கான்செப்ட்ல நான் சொல்றேன். இயேசு இப்போ நமக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு மணவாளன், நம்ம நிச்சயம் பண்ணப்பட்ட பொண்ணு இங்கே இருக்கும். நிச்சயம் பண்ணவர் நம்மளை நல்ல ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்காக, நமக்கு வீடு கட்டுறதுக்காக அவர் போயிருக்காரு, அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த கன்னிகை அல்லது அந்த மணவாட்டி என்ன பண்ணணும், அவருக்கென்று தன்னை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். போனவர் எப்போ வருவாருங்கிற ஒரு ஆசை இருக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோ அதுபடி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அவர் வந்தோன்னே எனக்கு வெக்கம் இருக்காது, நான் ஓடி போய் அவரை அணைத்துக் கொள்வேன். தைரியம் உள்ளவர்களாயின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய மணவாளனுக்காக தான் வாழ்ந்திருக்கிறேன்னு என் இருதயத்தில் எனக்கு தைரியம் இருந்ததுன்னா, என் மணவாளன் அவர் ஆசையாக வரும்போது நானும் ஆசையாக போய் அவரை அணைத்துக் கொள்வேன். எங்களுடைய அந்த அரவணைப்பு எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் அவர் வர லேட்டாகும், அவர் வர லேட்டாகிட்டு இங்கே எல்லா விதமான தவறான காரியங்கள் அக்கிரமங்கள் பண்ணிகிட்டே நான் என் மனசாட்சிக்கு விரோதமாகவே ஒரு அசுத்தமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. என் மணவாளன் வந்துட்டாருன்னா அவர் முகத்தை பார்க்குற தைரியம் நமக்கு இருக்குமா? அவர் ஒரு பார்வை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம பண்ணதெல்லாம். ஏசு அப்படி ஒரு பார்வை பார்க்குறாருன்னு வச்சுங்க, நம்ம இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணுமோ எல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ போய் தைரியமாக அவரை அந்த மணவாட்டியை போல் அவரை போய் கட்டி பிடிச்சிக்க முடியுமா? கட்டி பிடிக்க முடியாது. ஏன்? அவருக்காக நம்ம கற்புள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழவில்லை. நான் வாழவில்லை என்று சொன்னால் எனக்கு அந்த தைரியம் இருக்காது. அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். இப்படி இருக்க அவர் வெளிப்படும் போது அவருடைய வருகையில் அவருக்கு முன்பதாக நாம் வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவரை போய் அணைக்கிற அளவுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்றாரு. அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு ஒரு சிலரை பார்த்து இயேசு சொல்வாராம். பைபிள் இருக்கா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செஞ்சோம், உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், சிலரை குணமாக்கினோம், ஆனால் எங்களை பார்த்து உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்பாங்கன்னு இருக்கு. இயேசுவோடு எனக்கு இருக்கிற உறவு, இயேசுவுக்கு நான் செய்கிற ஊழியம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு வரும்போது எது முதல்ல நிற்கும் தெரியுமா? ஊழியம் நிற்காது, உறவு தான் நிற்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வரும்போது நான் செஞ்ச ஊழியம் நம்பர் 1 இருக்குமா, இல்லை நான் இந்த பூமியில் அவருக்குன்னு வாழ்ந்த வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை ஃபர்ஸ்ட்ல நிற்குமானா, நான் அவருக்காக எவ்வளவு டெடிக்கேட்டடாக ரகசியமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தங்கிறதா முதல்ல நிற்கும். அதை அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம், அவர்களே அவர் அணைத்துக் கொள்வார், வெக்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆனால் ஊழியெல்லாம் பண்ணுவாங்க, ஊழியெல்லாம் பண்ணோம், அற்புதம் பண்ணோம், அடையாளம் பண்ணோம், இவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு ஆர்டர் சொல்வார். ஆனால் ஒன்று எனக்கு தெரியாதும்பாரு. எந்த விதத்தில் ஒன்று எனக்கு தெரியாதுன்னா, நான் எந்த விதத்தில் எதிர்பார்த்தனோ அந்த விதத்தில் நீ இல்லை. எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என் மேலே கரிசனை உள்ளவனாக என் மணவாளனுக்காக நான் இப்படி வாழணும் நீ வாழ்ந்திருந்தீன்னா, அவங்க ஊழியம் அங்கே பெருசாக தெரியாது, உறவு பெருசாக தெரியும். அப்போ ரெண்டும் சமமாக போகணும்.
அங்கே பார்த்தோம் நிலையானவைகளை கட்டணும், நிலைத்திருக்கிறவர்களை கட்டணும்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருக்கு செய்கிற ஊழியமும் நல்ல விலையேற பெற்றதாக நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். அதே சமயத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ரெண்டும் சைமல்டேனியஸாக போணுச்சுன்னா அவர் வரும்போது ஒன்று அவருக்கு நம்மளை தெரியும், ரெண்டாவது நமக்கான அந்த நாம் செய்த ஊழியத்திற்கான பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய் நீ அநேகத்தின் மேல் அதிகாரியாயிரு என்று அவர் சொல்லுவார் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சத்திலையும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்கள் மேல் நம்ம அதிகாரியாய் வைப்பார். அவர் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி தைரியமாயிருங்கள். கடைசி வசனம், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. இயேசு எப்படி நீதி உள்ளவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதோ, ஆண்டவரை பற்றி நீதி உள்ளவன் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரை போலவே ஒருத்தன் நீதி உள்ளவனா வாழ்கிறான்னா அவனை பற்றி நமக்கே தெரியும், இவன் உண்மையாகவே தேவனால் பிறந்திருக்கிறான். ஏன்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார்னா அவருடைய பிள்ளையாக இவனும் எப்படி இருக்கான்? நீதி உள்ளவைகளை செய்கிறபடினாலே இவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போது எது நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று அவர்களுக்கு சொல்ல போகுதுன்னா, நான் செய்கிற கிரியைகள் நான் நீதியாக நடந்தேன்னா அதுவே சொல்லும் என்னுடைய தகப்பனும் நீதி உள்ளவர் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லும். மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம அடுத்த வாரம் போகிறதுக்கு முன்னாடி இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்குமே 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இதெல்லாம் போகும்போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே பிசாசினால் பிறந்தவன் பாவம் செய்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்லாம் யோவான் தொடர்ந்து எழுதுகிறார். நீதியை பற்றி எல்லாம் எழுதுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கால வேளையில் ஒரு பொதுவான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பைபிளோட மொத்த கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் அதிகாரம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், 2ஆம் அதிகாரம் பார்த்துட்டோம். இனி 3, 4 அதிகாரம் பார்க்கும்போது வேதாகமத்தில் ஒரு காரியம், இது பயமுறுத்துவதாக சொல்லலை, நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். வேதாகமத்தின், அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் பைபிளோட முதல் அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புஸ்தகங்களிலும் ஒரு காரியம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 தேவன், 2வது சர்ப்பம். ஆதியாகமும் சர்ப்பம் வந்துடுறான் இல்லையா, மனிதர்களை வஞ்சிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். நாட்கள் போய் மோசே நாட்களில் மோசே எகிப்துக்கு போகும்போதும் அங்கே சர்ப்பத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு வனாந்திரத்தில் சர்ப்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிசாசின் காரியங்கள் அங்கே காணப்பட்டு கொண்டே வருகிறது. புதிய ஏற்பாடு வரத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்த உடனே மறுபடியும் சர்ப்பம் வருகிறான், பிசாசு வருகிறான், இயேசுவை கொல்ல விரும்புகிறான் இல்லையா. அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைவை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய்ன்னு கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதல் அப்படியே போய் இயேசு பிறந்த பிறகு கல்வாரி சிலுவையிலே என்ன பண்ணுகிறார், அந்த பிசாசையும் அவனுடைய கூட்டங்களையும் அவர் நசுக்கி அவனை அங்கே சங்காரம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒரு வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன், சங்காரம் என்ற ஒரு வார்த்தை. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, மேசியா சங்கரிக்கப்படுவார்னு. உபாகமத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சங்கரியுங்கள் என்று சொல்லி. எப்படி அங்கே சங்கரிச்சாங்கன்னா, அவர் சொல்லுவார், ரொம்ப இரக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் கர்த்தரை பார்த்தா. ஒரு கூட்டத்தை நீங்கள் சங்காரம் பண்ணிங்கன்னா பெண்கள் பிள்ளைகள் ஆடு மாடு ஒன்றையும் வைக்கக்கூடாது, ஒட்டுமொத்த சங்காரம் பண்ணணும்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? பைபிளை போய் வாட்சி பாருங்கள், உபாகமத்துலலாம் வரும். இப்போது இந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்களே, எமோரியர், ஏத்தியர், ஏவியர், கிர்காசியர், கானானியர், இந்த ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், இந்த கூட்டத்தை நீ பிடிச்சின்னா ஒட்டு மொத்தமாக சங்காரம் பண்ணிடணும், ஆடு மாடு கூட வைக்கக்கூடாது. அமலேக்கியர்கள் அப்படி தான் பண்ண சொன்னார், எல்லாரையும் சங்காரம் பண்ணான். ஆனால் சவுல் என்ன பண்ணிட்டான், அமலேக்கியனை மட்டும் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு கோவம் வந்துருச்சு. அவன் ஒருத்தனை கொண்டு வந்ததே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கர்த்தர் நல்லவர் என்பதை காண்பிக்கிறது. ஏன்னா இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிசாசின் வித்து உள்ளவர்கள்.
தேவனுடைய வித்துக்கும் பிசாசின் வித்துக்கும் கர்த்தர் பகை உண்டாக்கிட்டே வராரு. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது இப்போ மக்கள் நமக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் அதே விதமான பிசாசின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போது அவனுடைய வித்து செயல்படும். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே பிசாசின் பிள்ளைகளாக தான் இருந்தோம்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆனால் நல்லா கவனித்து பாருங்க, ஆதாம் ஏவாள் சேருகிறார்கள். சேர்ந்தவொன்னு ஒரு பிள்ளை பிறக்குது, முதல் பிள்ளை. அவன் பெயர் என்ன? காயின். அவன் என்ன பண்ணான்? கொலை செய்தான், கொலைகாரன். இந்த உலகத்தில் பிறந்த முதல் பிள்ளை யாரு? கொலைகாரன். எப்படி கொலைகாரனாக மாறினா? எங்கேருந்து அந்த கொலை செய்கிறது காரியம் வந்தது? பிசாசின் வித்து. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு, எனக்கு இப்போ காண்பிக்க நேரம் இல்லை, நீங்கள் போயிட்டு விந்த அணுக்களை எடுத்து நெட்டில் தேடி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு தலையும் ஒரு வாலும் இருக்கும். ஏன் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரூபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா தேவன் உண்டாக்கின விதத்தில் இல்லை, மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகுதான் அங்கே ஒரு பிள்ளை பிறக்குது. அப்போ நான் பார்க்குற ஒரு விஷயத்தை, இந்த வித்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே யோவான் என்ன எழுதுவார் வர 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில்னா, நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பிசாசின் வித்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த கான்செப்ட் எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு மனுஷனுடைய உதவி இல்லாமல் பிறந்தார் இல்லையா? ஸ்திரீயின் வித்தா பிறந்தார், எந்த ஆணுடைய உதவி இல்லாமல் பிறந்தார். ஏன்னா தேவனால் பிறந்தார் அவர். இன்னைக்கு நம்மளை பற்றி வேதம் சொல்வது, நாமும் தேவனால் பிறந்திருக்கிறோம், ஆவியானவர்களை பிறந்திருக்கிறோம். அதுக்கு தான் ஒருத்தவங்களை ரட்சிப்புக்கு நம்ம கூப்பிடுறோம். ஆவியானவர் உள்ள அந்த அவங்க மறுபடியும் ஆவியால பிறக்கும் போது தான் இந்த வித்து மாறுகிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்சத்தில் அந்த வித்தின் காரியங்கள் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாம்சம் நம்ம தாயின் தகப்பனிலிருந்து பெற்றிருக்கிறோம். ஆவியில் தேவன் வந்துட்டார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? அங்கே எழுதியிருக்கிறது ரோமரில், ஆவியால் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும், சங்காரம் செய்ய வேண்டும். நமக்குள்ளே உடனே எல்லா பெர்ஃபெக்ஷன் வந்துடுறதில்லை, நமக்குள்ளே சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை ஆவியானவர்களே அழிக்க வேண்டும். அப்போ தேவன் கொடுத்த அந்த தீம் இருக்குல்ல, சங்காரம் செய்யணும் ஒட்டு மொத்தமாக. அமலேக்கியனை சங்காரம் பண்ணணும்னு ஆண்டவர். ஏன் அமலேக்கியன் எல்லா ஜென்ரேஷன்லும் எல்லா தலைமுறைகளிலும் அமலேக்கியனை பற்றி ஏன் கர்த்தருக்கு பேசுறார் தெரியுமா? நான் சொல்கிறேன், நம்மளை எப்படி இந்த அமலேக்கியன் அந்த ஆவி வஞ்சிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பலவீனம் எதுன்னு பார்க்குறான். இவளுக்குள்ளே என்ன பலவீனம் அவனுக்கு தெரியும். எதை கொண்டு போய் இவளை தாக்குனா நம்ம வேலையை செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது. அவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் போனப்போ என்ன பண்ண, அமலேக்கு பின்னாடி போயிட்டு இருந்த பலவீனமான ஸ்திரீகள் பிள்ளைகள் அந்த அவங்களெல்லாம் கொன்னான். அதனால தான் கர்த்தருக்கு அவ்வளோ கோவம். அமலேக்கியனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இன்றைக்கும் அமலேக்கியனுடைய ஆவி இந்த சர்பத்தின் வித்து எப்படி செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்னுடைய பலவீனமான பகுதிகளை தாக்கும்படி அது செயல்படுகிறது. எங்கே நமக்கு பலவீனம் இருக்கோ அதை வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எது நம்மக்கிட்ட குறை இருக்கிறதோ அதை கொண்டு நம்ம வாழ்க்கையை அழிக்க அவன் தீவிரிக்கிறான். இப்போ நம்ம என்ன கவனம் உள்ளவர்களாக இருக்கணும்? இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிசாசை, அந்த சர்பத்தை சிலுவையில் சங்காரம் பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய மண்டலத்தில் அவனை அவர் முற்றுமுடிய ஒழித்து இருக்கிறார். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே அவனை முற்றுமாய் சங்காரம் பண்ண வேண்டும். அவனுக்கு வாழ்க்கையில் எங்கேயும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென். அப்போ தான் நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள முடியும். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சொப்பனத்தில் எப்படி என் பின்னே வந்த சர்பத்தை அவர் கொன்றார் என்று சொல்லி எனக்கு காண்பித்தார். இந்த வாரம் நடந்த உபவாஸ் ஜபத்தில் அதை பற்றி ஆண்டவர் மறுபடியும் பேசினார். நான் கேட்டேன், 26 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சர்பத்தை கொன்னுட்டீங்களே, அது ஏன் இன்னும் எனக்கு விரோதமாக வருகிறன்னு கேட்டப்போ கர்த்தர் சொன்னார், நான் உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் அதை கொன்னுட்டேன், ஆனால் நீ என்ன பண்ணல, இன்னும் அதை இந்த உலகத்தில் கொல்லவில்லை. பூமியில் நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும். கர்த்தர் நல்லா பார்த்துங்க, அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தான்னு எழுதியிருக்கா இல்லையா? எல்லா துரைத்தனங்கள். அப்போ அது எங்கே நடந்துச்சு? ஆவிக்குரிய மண்டலத்தில் காணப்படாத ரீதியில் இயேசு அதை செஞ்சிட்டாரு. ஆனால் விசுவாசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அவர் அதை செஞ்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் விசுவாசித்து
அந்த விசுவாசத்தை எடுத்து அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எங்கே அந்த சர்ப்பம் வந்தாலும் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவனை சங்காரம் செய்ய வேண்டும். அவன் முக்கியமாக எங்கே வேலை செய்வானா? நம்முடைய மாம்சத்தை தின்றுவிட அவன் வருகிறான். நம்ம மாம்சத்தை அவன் பட்சிக்க வருகிறான். நம்ம மாம்சத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை அவன் திங்காம பார்த்துக்கணும். தொடர்ந்து வருவான். இதை எப்படி திங்கலான்னு சொல்லிட்டு நம்முடைய சரீரத்தை காத்து. ஏன் தெரியுமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் சரீரத்தை பற்றி? இந்த சரீரம் ரொம்ப முக்கியம். தேவ சித்தத்தை செய்யும்படியாக இயேசுவுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது போல பிதாவின் சித்தத்தை இந்த பூமியில நீங்கள் நானும் செய்யறோம்னா சரீரம் எப்படி வேணா இருக்கட்டும், நம்ம விட முடியாது. ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை விக்டிமா மாற்ற விரும்புகிறான். அவன் எப்போதுமே ஒரு குற்றவாளிகளாய் உள்ள வைக்க விரும்புகிறான். ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்ன தெரியுமா வார்த்தை? உன் முடிவு அவன் கையில் இல்லை மகனே, அவன் முடிவு உன் கையில் இருக்கிறது. ஆமேன். எதுக்கு உங்களை என்னை கர்த்தர் கூப்பிட்டா தெரியுமா? பிசாசு, நீங்கள் நினச்சிட்டீங்க பிசாசு என்னை ஏதாவது செஞ்சிருவானோ, என் பிள்ளைங்களை ஏதாவது செஞ்சிருவானோ, என் குடும்பத்தை ஏதாவது செஞ்சிருவானோ. அவன் உங்களை என்னை பார்த்தா பயப்படுறான். ஏன் என் வாழ்க்கையில் என்னை விக்டிமாவே வைக்க விரும்புகிறான்னா அவனுக்கு தெரியும் இவன் தான் ஒரு பொல்லாதவன் இந்த ஏரியாவில் வேணும். இந்த ஏரியாவில் பொல்லாதவன் யாரு? பிசாசுக்கு பொல்லாதவன் யாரு? நான் தான். அவனுக்கு நைட்மேர், என்னை பற்றி அவனுக்கு பயம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? இவன் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கணும்னு பார்க்குறான். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்று சொன்னார், மகனே உன் முடிவு அவன் கையில் இல்லை. அப்படிதான் இருந்துச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் முடிவு அவன் கையில் தான் இருந்துச்சு. அப்கோர்ஸ், ஏன்னா அப்படி நான் பார்த்தோம்ல, அந்த எப்படி அவன் விழுங்க வந்தான்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். அது மட்டும் இல்லை, நான் இதை சாட்சியாக சொல்கிறேன். என்னை குறித்து என் குடும்பத்தில் பார்த்த ஜாதகங்கள், ஜோசியங்கள் எல்லாம் என்ன நம்ம சொன்னாங்க? சர்பத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்காக சில பரிகாரங்கள் நான் செய்யணும்னு சொன்னாங்க. இந்த பிள்ளையை விழுங்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. கால சர்ப்ப தோஷம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சில ஊர்களுக்கு கூட போக சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவன் என்னை விழுங்கும்படியான எனக்கு வந்த சில வியாதிகளும் அப்படிதான். அதெல்லாம் வந்தவங்க பொழைக்கவே மாட்டாங்க. ஒன்ஸ் அது வந்துன்னா அவங்க அவுட், கொஞ்ச நாள் இருக்கலாம். அதுல இருந்து ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் எதை காமிச்சார்? இதை சாட்சியா சொல்றேன், இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தரின் வாழ்க்கையில என்ன செஞ்சாருன்னா அந்த வியாதியிலிருந்து என்ன சுகமாக்கினாரு. தரிசனத்துக்கு என்ன காமிச்சாரு? அந்த சர்ப்பத்தை ஆண்டவர் கொன்று போட்டார். அப்ப என்னுடைய முடிவு அவன் கையில் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து என்னையும் உங்களையும் இன்னைக்கு மீட்டு இருக்கிறார் ரட்சிப்பின் மூலமாக. எதுக்குன்னா இன்னைக்கு அவனுடைய முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. அதான் யோவான் எழுத வருகிறார், நீங்கள் பிசாசின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். முன்னாடி வேணா அந்த வித்து இருந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுடைய தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க நம்பணும். யாருடைய பிள்ளைகளுங்க நீங்க விசுவாசிக்கணும். அந்த வித்து ஆவியானவராலே இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. என்னைக்கு இயேசுவை ஆண்டவர்னு சொல்றீங்களோ தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள வந்திருக்கு. அதன்படி நடங்க, பாவம் செய்யாதிருங்க. ஏன்னா உங்களை கொண்டுதான் அவனை சங்காரம் பண்ணணும். இந்த பூமியில வானமண்டலத்தில் சங்காரம் செய்யப்பட்ட பிசாசை சங்காரம் செய்ய தேவன் உங்களையும் என்னை தான் நம்பியிருக்கிறாரு. நம்ம போய் நம்ம வாழ்க்கையை அவன் விழுங்க விட்டோம்னா அவனை எப்படி நாம விழுங்க முடியும்? ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தில் பேசினார். விளக்கமாக நான் போடலை, இவ்வளவுத்தையும் நான் எப்படி விளக்கமாக போட முடியும்? இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். சர்ப்பங்கிறது பைபிளோட கான்செப்ட். அது ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் முடிகிறது. அந்த வலு சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? பிடிச்சி 1000 வருஷம் அவனை அடைச்சி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லி பயமுத்துல இந்த சர்ப்பத்தை பற்றி வேதமே சொல்லுகிறது. சர்ப்பம் ஆரம்பத்திலேருந்து வருதுன்னு. பவுல் என்ன பண்ணார்? கையிலேருந்து அந்த விரியன் பாம்பை பிடிச்சி என்ன பண்ணார்? நெருப்பில் போட்டார்ல, உதறி போட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றார், உதறி போட வேண்டியது அவன். கையை பிடிச்சிட்டு இருக்கான். உன் கையை பிடிச்சா என்ன பண்ணும்? அது உதறி அக்னியில், கர்த்தருடைய அக்னியில் போடணும். ஸோ எல்லாமே இங்கே ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அது நிஜம், சத்தியம். உங்கள் பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். திருப்பி இதை மட்டும் கேட்டுட்டு நம்ம கிளம்புவோம். உங்கள் முடிவு பிசாசின் கையில் இல்லை, பிசாசின் முடிவு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எழுந்து நிற்போம்.